வாழ்ந்து மறைந்தது வரை நான் படித்ததை பாடலாக எழுதி உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையைத்தான் பெருமையாய் நாம் போற்றிடணும். அவர் வழியை நாம் பின்பற்றிடணும். மண்ணிலே பிறந்து விட்டார், மாமேதையாகி விட்டார். அவர் மக்காத புகழ்தமையே சிந்தாமல் உரைக்க வந்தேன், சிதறாமல் உரைக்க வந்தேன். அவர்தான் நம்முடைய டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அவைக்கு பீமாராண்டி என்றும் பெயரிட்டார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அவைக்கு பீமா காந்தி என்றும் பெயரிட்டார். அவர் 14 பிள்ளைகளில் இறுதியாக பிறந்தவர். தாங்கோ ஆசிரியர் துணையிலே பயின்றார் நிலையிலே வென்றார் நிலையிலே டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். படிப்பு முடித்து குடும்ப சுமையை தாழ்ந்து ஏற்க விரும்பினார். குடும்ப சுமையை ஏற்ற பின்பு தந்தை உயிர் திருத்திட்டார். கடல் போன்ற துன்பத்திலே கண்ணீரை சிந்திட்டார். கடல் போன்ற துன்பத்திலே கண்ணீரை சிந்திட்டார். கண்ணியமாய் தந்தையினை அடைக்கலமும் செய்திட்டார். அவர் தன்னலமை இழந்திட்டார். தங்கம் போல உழைத்திட்டார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அவருக்கு பீமா காந்தி என்று பெயரிட்டார். மறந்துட்டார். அவர் மண்ணை விட்டு பிரிந்திட்டார். விண்ணை நோக்கி புறப்பட்டார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவருக்கு பீமாராண்டி என்று பெயரிட்டார். வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர். ஜெய் பீம். என்னுடைய தங்கீர் மஞ்சள் நீராட்டு விழா. இந்த மஞ்சள் நீராட்டு கண்டிகளுக்கு மக்கள் எல்லாம் அவருடைய எவ்வளவு அவருடைய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஏற்பாடு என்ன
மாறாட்டமா போச்சு. பெரும் போராட்டம் உன் வீசக்காலை எடுத்து வைத்து உன் கோண காலை எடுத்து வைத்து யானை காலு வரலடா பூனை காலு நீ போய் பூல் போடு செனக்கல் தனிக்கிறான் பாரு பொலியா தரும் உட்காந்து நாய் உட்கார மாரி யார் எப்படியா பண்ணுவான் மொத்த சோது மோல் தர பையன் இவன் அடிக்கல சின்ன பையனா அவர் பெருமை என்ன தெரியுமா? பஸ்ல ஏறினா கூட 3 பேர் சீட்ல ஒரு ஆள் உனக்கு ஒத்துக்குதுடா. என்ன வவுரா இல்ல பெருமா கோயில் செவுரா? எங்களுக்கு எலும்புல சொல்லி இருக்குது. நல்லா சாப்பிடுறீங்க, கறி இன்னும் கொஞ்சம் வெயிட் சாப்பிடுறீங்க, சொல்றீங்க. சாம்பார் ரசம் நான் எதிர்பார்க்கல, நல்லா இருக்கிறேன். நீ சொல்ற சேத்துப்பட்டுல 18 இட்லி சாப்பிடுறேன், அப்புறம் பரோட்டா சாப்பிடுறேன், ஆப்பாயில் புளிப்பாயில். என்ன சொன்னா வர ஜோதிங்க போராடிக்கிறோம். குடி சோத்துக்கு நாங்க 2 பேரும் இல்லைன்னு வச்சுக்க வெக்கால போய் உங்களுக்கு குத்து சோறு போய் நாடாடுவேன். சபையிலானவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கவடா பெண்கள் தேவை. சரி, ஒரு 5 பேரை கூட்டு. ஏமா சவுரில்லாத பொம்னாடி ஒரு 5 பேர் ஏது வாங்க. கழுத்துல கை இல்லாதவங்க அமங்கல். அவங்கள சொல்லுங்க, கையில
இல்லாதவங்கன்னா கல்யாணம் ஆகாத கண்ணு இஸ்திரிங்க அது ரசிக்கிடும் புசிக்கிடும் ரசிக்கிடும் வயசானவங்க வந்தாங்க வச்சுக்கா மஞ்சள் எடுத்து குங்குமம் எடுப்பாங்க குங்குமம் எடுப்பாங்க மஞ்சள் எடுப்பாங்க மாத்தி மாத்தி பூஜைலாம் பாட்டி கோயிக்கு போயிடுவாங்க அதே கண்ணி கண்ணி அதை எடுத்து வச்சு போயிட்டே இருப்பாங்க சரி சரி ஒரு 5 பேரை கூப்பிடு ஏமா 5 பேர் நலங்கு வைக்கணும் ஏந்துவாங்கம்மா என்ன வந்துட்டாங்க அவங்க 5 பேர் ஒன்று எடுத்து தெரிஞ்ச உனக்கு நான் என்ன பண்ணுவேன் ஆயா உன்னை வச்சு எப்படி சமாளிக்கோ ஏன் தெரியுமா வரமாட்டாங்க ஐயோ நலங்கு வச்சா தட்டு வச்சு கொடுக்கணும் ஆமா அதான் வரமாட்டாங்க நலங்கு வச்சா கையில தட்டு வரிசை கொடுத்து அனுப்பணும் ஆமா தட்டு வச்சு வாங்கி வச்சிருக்கீங்களே நாங்க வாங்கிட்டுமே என்னது வாங்கிட்டீங்க வாட்டர் விசேஷம் நடந்தா வரல சும்மா வந்து போயிடுவாங்களா அவங்கள வாங்கி கொடுத்தாங்க எப்படி நலங்கு வச்சு எப்படி சும்மா அனுப்பிட்டாங்களா தட்டு வச்சு அது வாங்கி வரமா போட்டு வச்சு விடுறோம் ஏண்டா அவங்க சும்மா அனுப்ப முடியாது தட்டு வச்சு கையில கொடுத்து அனுப்பணும் தட்டு வச்சா ஆமா தட்டு வச்சு ரெடி ஆயிடுச்சா அப்படியா அப்படினா ஒரு 5 பேரை கூப்பிடு தட்டு வச்சாங்கயா முன்னாடி போச்சிட்டீங்க அது காலியா என்னுடைய தங்கையர் மஞ்சள் நீராட்டு நாட்டிய நிகழ்ச்சியா
குறைமா குளிச்சுட்டு வந்துட்டேடாடி. யார் ஆப்பனா நீ ஆப்பனியா? நான் அந்த மோட்டர் பக்கம் போறதை விட சாட்டர் பக்கம் போறது கிடையாது. மழை நாள்ல போனா கரண்ட் ஷாக் அடிக்குது. நிலையில நீர் எல்லாம் ஊர் ஊரா சாஞ்ச கட்ட வச்சிருக்கிற மோட்டர் ஒட்டியா மோட்டர் நிச்சயம் இருக்காரு கூட்டல கால் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீ என்ன மாதிரி ஆப் பண்ணீங்களா? ஆப் பண்ணலையா? அப்ப என்ன தேவடியா போய் ஆப் பண்ணீங்க? ஆமா சப்ளைடா ஐசோட வாங்கி கொடுத்து ரொம்ப நேரம் காரி பிடிக்கிறது சப்புடா எங்க மேல கரண்ட் வந்தது இல்லையா? சப்ளை ஒரு காயில் போயிட்டு இருக்கு. தண்ணி விடு குடிக்கணும். தண்ணி எழுதியா கிணத்துல தண்ணியில என்ன 3 துண்டு இறக்கிறேன். தண்ணி விடு தண்ணி எழுதியா தண்ணி வத்தி போச்சுரா இதுக்குள்ள வா. மழை பெய்யுது மட்டும் கூறும் ஐயா போனா போட்டு விடுங்க ஐயா. உனக்கு குச்சாய் சொன்னா குச்சைசா அவ எப்படி அழகாம குச்சாய்ச்சு அதான் விடுவோம். உனக்கு தேவையா? சரி விடுங்க. உனக்கு கப்பை சொன்னா பைசா சைலன்ஸ். நீங்க தாண்டா கடையை பாத்துக்கிறேன் கடை பாத்துக்கிறேன். உனக்காக நைஸ் வாங்கினது உள்ள தயார் பண்ணி யாரா பண்ணியே ஐயோ தயார் செய்து செய்தே ஆமா ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன். நீ இது தயார் பண்ண அவர் என்ன பண்ணுவாரு? அவர் கடையில தயார் பண்றாரு. நான் மேடு மேல தயார் பண்ணுவேன். எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிக்காதா என்ன எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் தான் பிடிக்கும் இது எப்படி லேலுக்கு வெள்ளை ஸ்டைல் இந்த நக்கு மலையவிரிச்சு போடு மாத்துறது போடு எதுவும் கிடைக்கலன்னா எதுவும் கிடைக்கலன்னா வெரி குட் வெரி குட் எனக்கு ஜலதோஷம் பட்டுக்கிறா வாடா பரவாயில்ல கொஞ்சோண்டு நீயே சாப்பிடுறா நீ யாரு நாட்டு சீத பேட்டி கிளம்பதியா உன்னை பாம்பு சாப்பிட்டா நாட்டு மக்களை தப்பா எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஐஸ்கிரீமே எனக்கு பிடிக்காது ப்ளீஸ் வேணா நீயே சாப்பிடுறா ஜலதோஷம் பட்டுக்கிறா அப்ப நானே சாப்பிட்டுறேன்.
அம்மாட்ட சொல்லி அண்ணா போல கணச்சாரு ஆ, கரண்ட் பில் யாரா கட்டத அவரே கட்டிட்டா நான் ஊர் தலைவர் கட்டிட்டா ஊர் தலைவர் கட்டினா அதெல்லாம் போனா போட்டோம் புத்துல போனா உள்ள ஒரே பீக்கமா இருக்குது அங்க நாம பேடி வைக்க கூடாது. ஏய், ஐயோ சுத்திர கால். என்னமா இதெல்லாம் போனா போட்டோம் என்னடா சைன் பைத்தியம் நானே நான் பைத்தியம் இல்ல நீதான் பைத்தியம் தலைமலை கை தலைமலை கை உன் தலையில ஆய் போச்சு பார்த்தா அவ தலையில கூட ஆய் போயிட்டு என் கணவர் தெரியா இருந்தா நானும் கை நீட்ட காரணமா என் கணவர் தெரியா இருந்தா நானும் கை நீட்ட காரணமா பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருப்பேன் எத்தனை நாளான காத்திருப்பேன் ஆளான சின்ன பொண்ணு நானும் வாடாத ரோஜா கண்ணே அண்ணா இந்த நாட்டியம்ல காரணமே ஏறி போடுங்க வண்டி போடுங்க மேலே ஏறி போடுங்க எனக்காக அப்படிப்பட்ட நாட்டியத்தை ஆடுவது யார் என்னுடைய தங்கை காத்தலை மேலே மேலே ஏறி போடுங்க இதெல்லாம் போயிட்டாங்க இதெல்லாம் போயிட்டாங்க என் தங்கச்ச பாத்திரத்துக்கா சிலை எப்படி ஆடுதுன்னு எவரா உங்களுடைய தண்ணீர் ஆட்டப்படவில்லை என்றால் என்னுடைய தந்தை வந்து நீராட்டப்படவில்லை உங்களுடைய தண்ணீர் ஆட்டப்படவில்லை அவர்தானே ரொம்ப இருக்குடா அண்ணா இது வரையும் நான் அருமொழி பார்த்தது அண்ணா ஆமா அண்ணா நீங்க அவளுக்கு பண்ண பண்ண கோட வேடிக்கை வேலை வந்து வேடிக்கை ரொம்ப ஆர்வமா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியா அண்ணா ஆதி தானே ஆகட்டும்
அமைச்சரே என்னமா கேள்வி கேட்கிறேன்? மாறி கொடுக்கும் பெருமலை அப்படி இருக்கே நீ என்ன வேணாலும் பரிசு அந்த ஆமா அப்படியே உண்மைதான் சைலண்ட் இத பாருங்க பரிசு தர பாருங்களா இத பாருங்க உன்னுடைய மஞ்சள் நான் நாட்டியம் நடத்த வந்தேன் தவிர நீங்க தரக்கூடிய பரிசு நான் பெற்றுக்கொள்ள வருவேன் எனக்கு பரிசு வேண்டாம் நான் வரமாட்டேன் என்னமா இத பாருங்க நீங்க தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு நான் ஒரு பரிசு தருகிறேன் அந்த பரிசை நீங்கள் பெற்றுக் கொண்டால் அதன் பிறகு நீங்க தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கிறேன் முடியாதா இத பாருங்க நான் தரக்கூடிய பரிசை நீங்கள் பெற்றுக் கொள்ள என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு இருக்க வேண்டாம் நான் வாங்க முடியாது நான் உனக்கு ஒரு பரிசு அளிக்கிறேன் அதை பெற்றுக்கொண்டாதான் நீங்கள் கொடுக்கும் பரிசு நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். சரி, எந்த மாதிரி கேட்டால் இதை பார்த்தாயா முட்டாளம் இந்த முட்டாளத்துக்கு உனக்கு பரிசாக கொடுக்கிறேன். அம்மா என்னங்கம்மா பரிசு இது என்ன தெரியுமா பல மாடு சொல்லக்கூடிய பல மூலிகை கலந்து மூக்கடி சாறு ஆமா இது அரிசினால் என்றும் இளமையோடு இருக்கலாம் நோடோடு இன்றி சந்தோஷமாக இன்புற்று வாழலாம் ஆமா நாட்டியமாடிய பெண்ணுக்கு அவளும் எனக்கு மனமளவு ஒரு பரிசு என்ன பரிசு? பார்த்தீங்களா என்னுடைய மகத்துவம் என்ன? பல மூலிகை கலந்த பழச்சாரம் இதை அறிந்தினால் எந்த ஒரு நோய்களும் இல்லாமல் என்றுமே இளமையோடு காட்சியளிக்கலாம். இதை அறிஞரால் என்றும் இளமையோடு நோயோடு இல்லாம இருக்கலாம். அப்படின்னா ஏன் தங்கச்சி நீ இதை சாப்பிடணும் என்றும் இளமையோடு நோய் நோடு இல்லாம நல்லா இருக்கணும். அதை பார்த்து அண்ணன் சந்தோஷப்படணும். சாப்பிடுமா உன்னுடைய தங்களார் இல்லையே கிடைக்கிறது நாட்டை ஆளுநர் மச்சவன் அவன் இப்போது இது அறிந்தினால் என்றுமே இளமையோடு காட்சியளிக்கிறான். எந்த ஒரு நோய் நொடி வராது. நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு புரிந்து பரிசு உனக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கலையே. சாப்பிடணும் இந்த பரிசு எனக்கு கொடுத்தாங்கன்னு உனக்கு கொடுத்தாங்க. அப்படியம்மா இளமையோடு நோய் நொடி இல்லாம நாட்டு மக்களையும் உன்னையும் காப்பாற்றுவத நடத்தோடு எனக்கு நீ எது கொடுத்திருக்க? உன்னுடைய விருப்பப்படி நானே தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்ட முடி நிறைக்காது இருக்குமா? முடி நிறைக்காம இருக்குமா? எந்த நோயும் வராதா? எங்களுக்கு பெரிய பிரச்சனை அதுதான். முடிக்கிறேன்டா. அண்ணன் நல்லா இருக்கணும். ஆமா என்கிட்ட கொடுத்துருக்கேன். சரி சாப்பிட்டு மாதிரி வாசல் வந்துடும். சரி சரி முதல்ல அப்படிதான் இருக்கும். முதல்ல பாக்கட்டும் அப்புறம் தேக்கிட்டோம் அப்புறம் வேணு வேணு நீங்களே கேட்பீங்க. எந்த அளவுக்கு குச்சிரா போய் அனுபவம் பேசும்போது இவெல்லாம் குடிக்காத ஓய்ச்சாப்ல ரேட் ஏறி போச்சு. டேய் சரி எப்படியா கஷ்டப்பட்டு குடிச்சிருவோம். ஆடையா சரி நாங்க என்னாச்சா இந்த ஊரகா
உப்பா இருக்குடா. ஊறுகால உப்பு தான் நல்லா இருக்கு. இல்ல கட்டு போட ஊறுகா. டேய், என் தங்கச்சி பண்ணி கொடுத்தாங்க. என் தங்கச்சி எங்கூட கொடுத்துச்சு. இதை என்னால சாப்பிட முடியல. அதனால கொடுத்தாங்க இல்லையா? அப்படி திருப்பி கொடுத்துடலாமா? நியாயமா பாரியா? ஏங்க கடையில போய் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கினா கூட அதை திருப்பி கொடுத்துடலாம். ஆனா ஒருத்தர் ஒரு மனசார அன்பளிப்பா ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அதை திருப்பி கூட கூடாது. ஏன்னா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படையா. அன்பளிப்பா கொடுத்த பொருளே திருப்பி கொடுக்க கூடாது. சரி, இது எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நான் சாப்பிட்டே குடிச்சு தாண்டா ஆகணும். வேற வழி கிடையாதுடா. சாப்பிட்டுறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. முன்னாடி வாய் வைக்கணும். முன்னாடி வாய். ஏய், முன்னாடி வாய் வைக்கணும்டா. ஏய், முன்னாடி வாய் வைக்கணும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏய், முன்னாடி வாய் வைக்கணும். முன்னாடி வாய் வைக்கணும். அப்படிக்கணும். டேய், நான் என்னமோ ஏதோ நினைச்சேன்டா. நல்லாவே இருக்குது. அதனால நான் நிறைய சாப்பிடுறேன். டேய், நல்லா இருக்குது. நிறையவே சாப்பிட்டேன்டா. சாப்பிட்ட உடனே ஒரு மயக்கமா வருது. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே
சரி இவன் ஒரு ஜவுளியா மன்னா, உன்னுடைய தங்கையின் மந்தே நீராட்டினாரில் நாட்டிய மனிதனை பார்த்து இப்பெரும் மாபெரும் தமிழில் தாத்தி பேத்தி விபச்சாரி தேவடியாக விடுத்து விட்டார்களே. இது நீதியா நேர்மையா? நீங்கள் தான் மன்னா நீதி வரைக்க வேண்டியது. முத்தழகி வாங்க. இது உன்னுடைய மஞ்சள் நீராட்டு விழா. இந்த விழாவிலே எத்தனை நாட்டு மன்னர்கள், இளவரசர்கள், கவிபாடும் கவிஞர்கள், பேர் அறிஞர்கள் அமர்ந்திருக்கும் இப்பெரும் சபையில் அண்ணனை கரம் நீட்டி அழைத்து விட்டாய். இது தவறு. இதை விட மாபெரும் தவறு ஒன்று செய்திருக்கின்றார். என்ன தெரியுமா? உன்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாவிலே எத்தனையோ பெண்கள் நாட்டியம் ஆடினார்கள். அந்த நாட்டியம் சரியில்லை என்பதற்காக பெண் நாட்டியம் ஆடினால் இவள் சிறப்பாக நாட்டியம் ஆடினார் என்பதற்காக நீ எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? நீ பிறந்தவுடனே முத்துக்களை எடுத்து ஆரமாக கொடுத்து உனக்கு அறிவித்து முத்தகை என்று பெயர் வைத்தார்களே, அப்படிப்பட்ட முத்தாரத்தை பரிசாக கொடுத்து இந்த பெண்ணை பார்த்து இப்பெரும் சபையில் தாசி தேசி விபச்சாரி என்று உரைத்தது மாபெரும். அதற்காக இவர்கள் முன்னிலையில் இந்த பெண்ணிடத்தில் நீ மன்னிப்பு கேட்காக இப்போது நாட்டை சீரத்தில் போல ஆட்சி செய்ய போற உனக்கு தங்கையாக இருக்கக்கூடிய இந்நாட்டு இளவரசி இவளிடத்தில் நான் ஒன்று கேட்க வேண்டுமா? ஆய்வால் முடியாது. இது அண்ணனின் கட்டளை அல்ல, இந்நாட்டு மன்னனின் கட்டளை. மரியாதையாக மன்னிப்பு கட்டுவாராக வேண்டும். உடன்பிறந்த அண்ணன் கட்டளை இருந்தால் என்ன, என் நாட்டின் மன்னன் கட்டளை இருந்தால் என்ன, அவற்றை மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிப்பு கேட்க முடியாது. முடியாது.
தங்கை நாட்டிய அப்படியே வர முடியா நீங்க எப்படிப்பட்ட பாகரே காது அமைச்சர் அவர்களே, இந்த சபையில் என்னுடைய தங்கை உன்னுடைய தங்கையை கேவலப்படுத்தி விட்டாள். அவமானம். இனி யாரும் உன்னுடைய தங்கை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய தங்கையின் வாழ்க்கை வீணாகிவிடும். நீ இதை கேட்டு விட்டாய். சரியான தீர்ப்பளிக்கும் நிலைமையில் நான் இருக்கின்றேன். கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய தங்கையை நானே திருமணம் செய்து கொள்கிறேன். சரியான தீர்ப்பு சொல்லிட்டு என்ன வாழ்வழித்த தெய்வமே எனக்கு உடனே கொள்ளு வியாதி ஆகிய அயல்நாடு சென்று காப்பபலத்தவ சிறுத்தவர் வாழ் விட்டு வந்திருக்கிறேன். சென்று வரட்டுமா தங்கச்சி? அண்ணா பார்த்துக் கொள்கிறேன் அண்ணா, பார்த்துக் கொள்கிறேன். ஒத்தழகி வாங்க வாங்க. அடிக்க மாட்டேமா, அடிக்க மாட்டேமா. அண்ணன் நீ அடிச்ச அதை நான் இப்ப தப்பாவே எடுத்துக்கணுமா? ஏன் தெரியுமா? நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நான் உன்னை தூக்கி விளையாடுறப்ப மார்மேல வந்து மன்னிப்பு கேட்க சொன்ன நீ மன்னிப்பு கேட்கலையா தெரியுமா? நம்முடைய பரம்பரை யாருக்கும் போயிட்டு மன்னிப்பு கட்டதே கிடையாது. நீ மட்டும் தெரியலக்கா என்ன சரியாதையே விட்டுறம்மா. எப்பெரும் சபையில் இந்த பெண்ணை கேவலப்படுத்தி விட்டாய். இந்த பெண்ணை இனி யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அதனால் அந்த பெண்ணினுடைய அண்ணன் இடத்தில் நீதி கேட்டார். சரியான தீர்ப்பளிக்க வேண்டியதானே ஒரு மன்னனின் கடமை. நானும் சரியான தீர்ப்பளித்து விட்டேன். எப்படி தெரியுமா? இந்த பெண்ணை நானே திருமணம் செய்து கொள்வதால் எனக்கு பெண் பிடிக்க தேர்வாட்டு மாப்பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த பெண்ணை திருமணம் செய்து ஒரு ஆடு வேணும் வரமாட்டான். சரி, அதனால் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டால் இவள் என்னுடைய மனைவி. உனக்கு என்னவென்று தெரியுமா? உனக்கு அண்ணி ஆகணும். அதனால இவங்க முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்லிட்டு வா, அரண்மனைக்குள்ள போவோம், சாப்பிடுவோம், நிம்மதியா தூங்குவோம். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்னோட எத்த பால் குடிச்ச உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா அவளை எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இவன் அண்ணின சொன்னா அரண்மனைக்குள்ள அடிச்சிருவான். நாட்டு மாடக்கூடியவள் அவளும் முன்தங்கி முன்தா அண்ணா அவள் எடுத்து மன்னிப்பு கேட்கவில்லை என்று அவளை அண்ணி என்று அழைக்கவில்லை என்று தங்கை எடுத்து நாடு எடுத்து வேண்டும் என்று கேட்டாய். அண்ணா கடைசியாக ஒன்று கேட்கிறேன், இந்த தங்கை வேண்டுமா அல்லது தாரம் வேண்டுமா? இந்த தங்கை வேண்டுமா அந்த தாரம் வேண்டுமா? தாரமா தங்கையா? தங்கையா தாரமா? என்ன பண்ணா இருந்தாலும் நல்ல கேள்வி கேட்டுதா? நீ கேள்வி கேட்ட இல்ல, இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லி ஆகணும். என்ன தெரியுமா? நீ கேட்டே அண்ணா தங்கையா தாரமான கேள்வி கேட்டியே, அதுக்கு சரியான பதில் என்ன தெரியுமா? சொல்லுங்க. தங்கச்சி தான் முக்கியம். சொல்லுங்க. ஆமா, எனக்கு தங்கச்சி தான் முக்கியம். ஆனா ஒண்ணு, நீ அண்ணின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா என் தங்கச்சி நீதான் சொல்ல முடியாது. அவளை என்ன நினைக்க முடியாது. நீ சொல்லல அப்படின்னாக்கா எனக்கு அண்ணா அப்ப அண்ணி சொல்லு. சொல்ல முடியாது. சொல்லு. சொல்ல முடியாது. முடியாது. ஏய் கேட்ட கேள்வி, அதுக்கு பதில் நீ தான் சொல்லி ஆகணும். இவனுக்கு
இந்த தத்துவனுக்கு தங்கையா தாரமா தங்கையா தாரமா நீயா முடிவு மன்னனா மண்ணே மதியிலா மண்ணே ஆழ்ந்த வளர்கள் தவிர கொஞ்சம் கூட அவருக்கு அறிவே இல்லை. ஒரு பொம்பளை பார்க்க இப்படி அடிச்சு பாருனே அவளா ஒரு ஆம்பளை ஒரு சொல்லிய சொன்னா ஏடி செல்லம் ஏன் பட்டி ஏ ராஜாத்தி சும்மா இப்படி சுத்தி ஏடி அண்ணா அடிச்சுட்டாரா வாழ்ந்தது பேசுடி வலிக்குதடி ஏடி மற்ற முறை வாழ்த்தா இருப்பாங்க தமிழ் வரது நல்லா ஒத்தனை விடுற ஏண்டியா என்ன ஒரே ஒரு முறை அண்ணின்னு சொல்லுடி பண்ணி பண்ணியா வெள்ள பண்ணி ஆமா யார் எவரு என்னுடைய நாட்டுதானே சொன்னா சரி போனா போகட்டும் ஏடி பால் சாப்பிடுறியா பால் சாப்பிடுறியா ஆளி சாப்பிடுறியா பூச்சி சாப்பிடுறியா தவணை சாப்பிடுறியா மிருக சாப்பிடுறியா என்னடி வேணும் உனக்கு ஏடியா என்னடி வேணும் சொல்லுடி வேற என்னதான் வேணும் உனக்கு என் அண்ணன் தான் வேணும். என்னது அண்ணன் நாட்டு பொல்லா தானே புதுவ புது ஊர்கள் படா
Hey, Mama. Stand. ஒட்டி ஷாட் பண்ற டேய் குஞ்சானே ஓடியோ ஆண்டாரு டேய் பையா வாவ் தூக்குடா டேய் கை விட்டா அப்படியே போறானுங்கறியா இந்த கையை பிடிச்சு தூக்குறாரு ஒரு வார்த்தை சொல்ல கூடாதா டேய் தூக்குடா அப்படி சொல்லு டேய் தூக்குடா போற மாதிரி விட்டுதாயா சரியான அடி போடுங்க டேய் தூக்குடா நான் யாரை சொன்னேன் அவங்களோட சொன்ன யாரை சொன்னேன் நீ ஏன் கை வாரத்துல நிக்கிற டேய் நான் யாரை சொன்னேன் அவளை மட்டும் நினைக்கிறா டேய் ஏண்டா டேய் பாருங்க டேய் ஏதோ தெரியாம அடிச்சிட்டேன் இந்த வாட்டி அவளை விடவே கூடாது ஓதிரே 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 என்னமாச்சு என்னடா இது? ராபர்ட் கீரை கட்டா. டேய் ஏண்டா அட பாவி நான் யாரை சொன்னேனே டேய் யார் வரல நான் அந்த திரேஸ் பாப்பா வந்தடே சொன்னேனே என்ன பண்ணாரு நான் வீட்ல பாவி யாரு வீடு பாக்குறானே பாய்கால கை தவிர பரவாயில்ல ஜாக்கெட்ல கை வைக்கிறீங்களா சைக்கிள் ஆது கத்துடா நீதான் பண்ணிட்டேயா வேலை டேய் ஏண்டா நான் அவளை பார்த்தேனடா என்ன டேய் ஏண்டா டேய் ஏண்டியா மாடிங்க டேய் ஆல்மடியில புருடி அடை கொடுத்தேன்னு தெரியுமா ஒரு பெண்ணால் பிள்ளைக்கு மனமே என்ன உழைப்பாங்க பாவி மனமே இறங்காதா ஏன் இப்படி சாத்தி கொண்டு வேண்டி வர்றப்பா டேய் ஆல்மடியில புருடி அடை கொடுத்தேன்னு என்னுடைய அண்ணன் உன்னை ஆண்டின்னு சொன்னா 6 மணி நேரம் என்ன கொடுத்த நான் எழுதி கொடுத்த உன்னுடைய அண்ணனுக்கு என்னுடைய அண்ணனுக்கு பழச்சாலை கொடுத்தாயே அது போய் பைத்தியக்காரி அதாண்டி என்னிடத்துல பழச்சாலை தானே ஒழுத்து கொடுத்தா இருக்காள் டேய் என்ன ஒரே ஒரு முறை அண்ணின்னு சொல்லிடி பண்ணியா என்னது தேவடா ஏய்
விபச்சாரி சொல்லலாமா? ஐயோ, நாட்டுல மழை பெய்யுமா? என்ன பார்த்து எப்படியா சொல்லலாமா டாடி? உலகமே அழிஞ்சிடுமா? ஏண்டா அப்படி சொல்லலாமா? நான் பத்தினியோ பலப்பட்டியோ, பலப்பட்டியாதான். நான் உச்சிமையோ உச்சிமையோ, ஆமா, நீ பத்தினியோ, இந்த அறியாத பசங்க எத்தினியோ. ஏண்டா நான் இந்த முந்தானிய நான் ஒருத்தருக்கு போட்டணும் இல்ல பல பேருக்கு போட்டணும்? 4 பேருக்கு போட்டிருப்பேன். ஏண்டா என்ன பார்த்து எதை சொல்லமா? சொல்லக்கூடாது. டேய், நான் நினைக்கா இந்த வாழ்ந்த பிள்ளா படிப்பேன். கண்டிப்பா வளைப்பேன். அது மட்டும்தானா? மடல கயிறா திருந்தேன். நல்லா பறிச்சு பறிச்சு சிரிப்பேன். டேய், நான் தண்ணி தண்ணி மேல நடத்தியா, தண்ணி போட்டு நடத்தியா? நீங்களாம் தண்ணி சாப்பிட்டு தான் போட்டு வேற ஜெயிக்கிறா போகுது. ஏண்டா என்ன பார்த்து தேட சொல்லல. இவ கதை தந்து தட்டா தெரு தெருவா கால் வீரவ கதை. இவ கதை என் உள்ள கையிலுக்கிறடே. டேய், உள்ள கையிலுங்க. ஏண்டா இவ கதை பத்தி தெரியுமா? இவ விதிக்கு வேப்பலியா, இவ விதிக்கு வேப்பலியா, இது என் சக்காத்துக்கு விதத்துக்கு ஒரு மாப்பிள்ளை. டேய், காக்கா கருணிச்சா, காக்கா கருணிச்சா, இவன் உள்பாவாட தருணி. டேய் அட பாவியா. ஏண்டா என் உள்பாடுக்கு சிந்தனை எப்படா பார்த்தேன்? நீ கீழே விழுந்ததால எங்கிட்ட மேல விழுந்த? தூக்குடா, தூக்குடா, நீ ஏதோ எதார்த்தமா தூக்கிட்டு அப்ப பார்த்துட்டேன். அடியாச்சி அடி சூத்தி. ஏய் கேட்டா இவ கதை பத்தி தெரியுமா? இது பாடி அடிச்ச பங்களாவா, இது பாடி அடிச்ச பங்களாவா. இல்ல 10 பேர் வந்துட்டாங்களாண்டே. டேய், அது மட்டுமா? ஏரியில எச்சலா. ஏரியில எரிச்சலாம். இவ குடும்பத்துல இவ குடும்பத்துல பெரிய கொச்சலாம். டேய், குடும்பத்தை சொல்றா. ஏண்டா இவ கதை பத்தி தெரியுமா? ஏரியில வேதா காடு, ஏரியில வேதா காடு. இங்க அம்மன் இருக்க வாழ்வுகளா இவ காட்டுல தஞ்சாவூர் கேட்டா, தஞ்சாவூர் கேட்டா. இது சாவில்லாத கூட்டம். டேய், அதுக்கு சாவி இருக்குடா. குட்டாரு தெரியல சாவி. ஏண்டா அது மட்டும்தானா? இவ கதை பத்தி தெரியுமா? வித்து வித்து ஜா தெருவிலே, வித்து வித்து ஜா தெருவிலே. இது என் சக்காத்துக்கு வீங்கி போச்சா தொழில். ஆண்டிப்பட்டி கேசா, ஆண்டி பத்தி கேட்டா. இவ ஆம்படியா ஒரு லூசா. டேய், யாரை சொல்லுச்சா? கட்டின கண்ணாடி சரியா இருந்தா கண்டெடுத்த மேய்வாளா இவன். அவன் எங்க கால காலத்துக்கு தூக்கி கிடக்குறானோ இவ பாட்டு ஊரை மேய்ஞ்சி கிடக்குறான். டேய், ஏண்டா வாடங்க. டேய், நாம 2 பேரும் பேசிக்கிறோம். இது என் சக்காத்து எல்லாம் கூட்டம் கூட்டமா கத்திக்கினு கும்பல் கும்பலா கத்திக்கினு என்ன மோன மோன மனசாத்திரம் பண்றாங்க. கசகசா, சோம்பு, லவங்க பட்டை எல்லாத்தையும் கறி மசாலா வச்சு போடலாம்னு கும்பலா பேசிக்கிறாங்க. கசகசா கசகசா என்ன உங்க அடி போட்டு மொல்றாங்க? சோம்பு பட்டலா பூல பேசிக்கிறாங்களா? அப்படியே மொன்னா கூட தேவடியா கடிக்கா டேய், அட பாவியா. உங்களை யார் கேட்டு தேவடியா கடிக்கா வரீங்க? ஏண்டா என் வீட்டு கதைப்படி என்ன சக்காத்து? அப்படியே மொல்லத்தாங்க கூட பப்ளிக்கா போட்டு மொல்லுங்க. இந்த தேவடியால போட்டு மொல்லாதீங்க. டேய், அவன் சொல்றேன். நீ தேவதை, நீ தேவதை. ஏண்டா இது என் சக்காத்துக்கு பேசுறதுக்கு இவ யாரு? எனக்கு என்னுடைய நாத்தியாவ. நாங்க 2 பேரும் அடிச்சுக்கோ ஒடிச்சுக்கோ நாளைக்கு ஒன்னா கூடிக்குவோம். ஆமா, அடிச்சுக்குவோம், புடிச்சுக்குவோம், கச்சிக்குவோம். ஏடாதுடா பாவியா. பொதுவா ஒரு குடும்பத்துல சண்டை வரும்போது வீரம் உள்ளவன் அடிப்பான், வீரம் இல்லாத முடியாதவ கடிப்பான். அதை விட கொஞ்சம் வீரம் கொஞ்சமா எட்டி நெஞ்ச புடிப்பான். ஆமாண்டா. அதான் புடிக்கிட்டு அடிக்கிட்டு கடிக்கிட்டு. டேய், ஏண்டா இந்தியா சகஜ கதை பேசுறாங்களே நாளைக்கு காலையில சைலண்ட். டேய், என் வீட்டு கதை பேசுற வரைக்கும் நாளைக்கு காலையில இந்த ஊருக்குள்ள தண்ணி விடக்கூடாது. மொத்தத்தையும் கட் பண்றான். பழாவை கட் பண்ணிடுற, தண்ணியை கட் பண்ணிடுற. அது மட்டும் தானா? என் சக்காத்துக்கு நடந்தே சாகணும். ஒரு பஸ் கூட போக கூடாது. மொத்தத்தையும் கட் பண்றான். மொத்த பஸ் கட் பண்ணிடுற. ஆமா, பஸ் தான் கட் பண்றேன். ஆமா. உடுற குசுவ எவன்? டேய், அதே கட் பண்றான். நம்மள மீறி டர்க்கு புருன்னு போய்கிட்டே இருக்குது. டேய், அது மட்டும் கிடையாதா? இது என் சக்காத்துங்க ஏரி வேலைக்கே போக கூடாது. மொத்தத்தையும் கட் பண்றான். பொம்பளைங்களுக்கு ஏரி வேலை அட்டையை கட் பண்றேன். ஆம்பளைங்களுக்கு மொத்த பேருக்கு டேய், அட பாவியா. லைசன்ஸை கட் பண்ணிடுறேன்.
வண்டி குட்டா அது சாவுக்கு எடுத்து திரியுதுங்க ஒயின் ஷாப்புக்குலாம் போதுங்க கொண்டு புளியா மரத்துல கொடுத்துங்க அதுக்கு தான் லைசென்ஸ் அப்படியே கட் பண்ணி ஏண்டா இந்த ஊர்ல அந்த ஏசு அப்பா கிட்ட எடுத்து வச்சிரணும் என்ன பண்ணோம் டேய் ஒண்ணு அந்த அப்பா தூக்கி போட்டு ஒண்ணு உட்கார இந்த அம்மா உட்கார வச்சுக்க மழை பெய்யுதுடா பெய்ய நில்லுடா அப்படியே நாய்ப்பெல்லாம் இவன் இறங்கி தப்ப 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 பேசிட்டே போவான் அப்படியே வெள்ளம் செதிரி மூஞ்சில அடிக்கும் ஆவி பறக்கும் ஆவி பறக்கும் உள்ள பார்த்தா மொத்தமே சாக்கடை ஏய் பாடிங்க நீ அடிச்சிருக்க ஆபட சைலன்ஸ் ஏய் நீ அடிச்சிருக்க ஆபடனா அந்த காடி குடி நீ ஏய் இது அனைத்து என்னுடைய அண்ணன் தாய் நகைகள் எனக்கு ஆபரணம் கொடுத்துட்டாங்க என்னது உன்னுடைய தந்தை கொடுத்தாரா ஏண்டியா கோப்படு கோமா ஏரி வரைக்கும் போய் ஜனபாடு பட்டாங்களா கோப்பா ஜனபாடு பட்டா ஒரு நாட்டு மகாராணி ஏமா மாட்டாங்க ஏய் ஏண்டியா நல்ல வச்சுக்கிறேன் நல்ல வச்சுக்கிறேன் மக்களுடைய வரிபடம் காய்ச்சி கொடுக்க முடியுமா முடியாதா முடியாது பூபாடைய காரியத்தை மூவாட காரியத்தை புறப்பட்டாலாம் மாறியல்ல ஏய்
என் கை அவளை பட்டு இருக்கோம். நான் ஒரு அடி அடிச்சிருப்பேன். என் கட்டா செப்பி கழிக்கிற பாரு. ஏண்டியா போன நான் செத்துட்டா. ஏய் யாரா அவமா ஏண்டி போன செத்துட்டா. எதுடியா விட பண்ணியா அவளுக்கு தலைமுறை உனக்கு நான் அண்ணா வருவதற்கு எனக்கு தகுதியே நடந்திருக்கியா யாரு தகுதியோ யாரு ஆசைப்பட்டு அதிகமா கை கிட்டது தேவடியா போதும் மேடம் இன்னும் கொஞ்சம் போதும் மேடம் இன்னும் கொஞ்சம் தனிமையா சொல்லு சொல்லுடா ஒரு பாட்டா போட்டு பாரு அதனால வந்துடாப்பா என்ன சொல்லணும் தாயே பரவாயில்ல இருந்து கூட்டத்து போனா நீ போட்டு ரெடி பண்ணுவியம்மா சில்லற கிராக்கி 10 ரூபா 20 ரூபா கிராக்கி 20 ரூபா கூட இல்லையா வாடா 20 ரூபா கூட இல்ல 20 ரூபா கிராக்கி யார் நானே சொல்லணும் ஒருமே சொல்லுமா சொல்லுடா தாயே அம்மா தாயே ரெண்டு கண்ணும் தெரியாதம்மா ரெண்டு கண்க தெரியாத பாவி அம்மா ஏய் ஏண்டா நான் பத்தி கேட்டேனா என்ன நசிங்கயா 1 2 4 பேரா ஒரே சமாளிப்பா தப்பு கிடையாது டேய் யாரா நான் உனதாமா ரெண்டு கண்க தெரியாதம்மா ரெண்டு கண்க தெரியாத பாவி அம்மா எவனால கஞ்சா போட போட டேய் யார் ஏய் இந்த நாட்டே இருக்கிறது உடன் பிறந்த அண்ணன்களாவது எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் அண்ணன் பாடி சாத்தி கேட்டுக்கொண்டு சாட்டை கொண்டு போக வேண்டும் யாரை
சீட்டை போடுறியா? அதான் சீட்டை போடுறியா?
நம் தந்தை எப்படி இருக்கின்றார்? மேலாக நம்மோடு வாழ்ந்த தந்தை எப்படி இருக்கின்றார்? சின்னஞ்சிறு வயதிலே வாழ்ந்து வாழ்க்க வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறது. கடிதம் ஒன்று எழுதுங்கள் என்றால் கடிதம் எழுதினாரா எழுதலையா என்று ஒன்றுமே தெரியவில்லை. நான் வருவதாக அண்ணனுக்கு கடிதம் எழுதியுள்ளேன். நமது ஆட்சியிலே பஞ்சமாபாரம் அறவே இருக்கக்கூடாது. கொலை கொள்ளை நம்பிக்கை சத்தியமே வேதமாக வாக்குவாடி இல்லாமல் ஒன்றே குலம் தாழ்த்தப்பட்ட யாவரும் முன்னேற வேண்டும் என்று நம் நாட்டுக்காக படித்து பாடுபட்ட டாக்டர் அம்பேத்கரை பாரும் என்று நம் நாட்டுக்காக படித்து பாடுபட்ட டாக்டர் அம்பேத்கரை பாரும் என்று அண்ணா அவண்ணா அம்பேத்கரை பாருண்ணா அண்ணா அவண்ணா அம்பேத்கரை பாருண்ணா ஈனா ஈயனா இவருக்கு இணையாரண்ணா இவருக்கு இணையாரண்ணா எல்லோருக்கும் பக்தனா ஏ அவண்ணா அண்ணா ஏ அவண்ணா அண்ணா அவண்ணா இவருக்கு இணை யாருன்னா இவருக்கு இணை யாருன்னா ஓனா ஓனா ஓனாக படிச்சனா 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 மக்களுக்கு நல்லறிவை தந்தனா ஏ அவண்ணா அண்ணா ஏ அவண்ணா அண்ணா அவண்ணா அம்பேத்கரை பாருண்ணா
வீணானதே உம்மை புரிந்து கொள்ளாமல் காலம் வீணானதே. ஆமா பாவங்கள் கொஞ்சமல்லவே நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லும் ராஜனே இந்த பாவி நான் இனிமேலும் உன்னை விட மாட்டேன். முடியாது குருக்களை சென்று தந்திரமாக பரலோக ராஜனே பார்வோற்றும் தேவனே இந்த பாவி நான் இனிமேலும் உன்னை விட மாட்டேன். என் ஏசையா உன்னை புரிந்து கொள்ளாமல் காலம் வீணானதே உம்மை புரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் இறைவனால் மட்டுமே இருக்க உரிமை உண்டு. சில காலம் உறக்கம் சில கால வாழ்க்கை நம்பியா சென்றிருக்க வேண்டும். போராட்டம் இருக்கக்கூடாது. எதிர்த்து போட்டு வெற்றி பெற வேண்டும். அதுதான் நமது என்ன முயற்சியாகும். இதற்காக